டெல்லியில் கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்தோட மத்தியில் இருக்கும். எல்லா சாலைகளும் நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி தான். இது தேர்தல் ஆண்டு. அதற்கான அத்துணை முயற்சியில் அத்துணை அரசியல் கட்சிகளும் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக எதிர்கட்சிகளுடைய கூட்டமைப்பாக உருவாகி இருக்கக்கூடிய இந்தியா அணி ஒரு பிரம்மாண்டமான அணியாக ஒரு 26-28 கட்சிகள் இதில் கூட்டணி பேச்சுவார்த்தை சீட்டு பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றிருக்கிறாங்க. சில இடங்களில் எதிர்பார்த்தது போலவே அதில் சிக்கல்களும் மாறுபட்ட கருத்துகளும் மாற்று கருத்துகளும் இன்னும் சொல்ல போனால் காரசார பேச்சுகளும் கூட பரஸ்பர விமர்சனங்களும் கூட நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக மேற்கு வங்கத்தில் 2 சீட்டு தான் காங்கிரஸுக்கு தருவோம், அதுக்கு மேலே கிடையாது, வேணா கூட ஒன்று வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, நான் டெல்லியில் தலைமையிட்ட தான் பேசுவோம், உங்கள் குழுட்டெல்லாம் பேச மாட்டேன்னு வெளிப்படையாகவே முறைத்து கொள்கிறது காங்கிரஸ் கட்சியும் மம்தா கட்சியும். இப்படியான முரண்பாடுகள் ஒரு பக்கம் என்றால், டெல்லியில் ஆம் ஆத்மியோட பஞ்சாப்ல ஆம் ஆத்மியோட ஒரு ஃபார்முலாவுக்கு வந்திருக்கிறாங்க. எந்த சீட்டில் அப்படிங்கிறதுல அங்கே சிக்கல் நீடிக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஓரளவுக்கு ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையே தகவல். அதுலேயும் கூட டெவில்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் என்று சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் பேச்சுவார்த்தை நடக்குது, பீகாரில் பேச்சுவார்த்தை நடக்குது. அடுத்த கட்டத்துக்கு இந்தியா கூட்டணி இந்த முரண்பாடுகள்லாம் இருந்தாலும் கூட நகர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். நாங்கள் ஒரு ஃபார்முலாவை எவால்வ் பண்ணியிருக்கோம், விரைவில் இதில் ஒரு சுமூக தீர்வு காண்போம் என்று உறுதியாக நிற்கிறது இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணிக்கு இந்த நிலையில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கிய சவாலாக இந்த அயோத்தி விவகாரத்தை பிஜேபியோட நிலைப்பாடை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு அதில் காங்கிரஸ் கட்சி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. நாங்கள் இதுக்கு போக மாட்டோம், இதை வைத்து அரசியல் செய்கிறது பாஜக என்று அந்த நிலைப்பாட்டையே ஏறத்தாழ அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகளையும் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இந்த விவகாரங்கள்லாம் ஒரு பக்கம் போக, இந்த தடைகளை தாண்டி பாஜகவுக்கு எதிர்த்து முன்னேறுகிறதா இந்தியா கூட்டணி அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னும் தடைகள் அவங்களுக்கு சவாலாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தர்கள் அரங்கத்தில் பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் மற்றும் திரு சரவணன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த செய்தி தொடர்பாளர், பேராசிரியர் அருணன் நெஹ்ரார் மற்றும் திரு சேலம் மணிகண்டன் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு அஸ்வத்தாமன், இது இந்தி கூட்டணி, புள்ளி வச்ச கூட்டணி, நிலைக்காது, ஒரு வாரம் நிற்காது, ஒரு மாதம் நிற்காது அப்படின்னீங்க. சீட் ஷேரிங்கில் கிட்டத்தட்ட பல மாநிலங்களில் ஃபார்முலா எவால்வ் பண்ணிட்டாங்க. சில மாநிலங்களில் எந்த சீட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது தான் பாக்கி. வேகமாக முன்னேறிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு சவால் தான். இப்போ நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பித்ததுலேருந்து இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டீங்க. சொல்லிவிட்டு இல்லை நல்லா எவால்வ் ஆகி போயிட்டுருக்காங்க அப்படின்றீங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க. அது வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்க வேண்டியதுதான். இந்த இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நெகட்டிவ் கூட்டணி, இது பாசிட்டிவ் கூட்டணி கிடையாது. யார் வர வேண்டும் என்பதற்கான கூட்டணி அல்ல, மோடி அவர்கள் மறுபடியும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக கூட்டணி. ஒன்று. ரெண்டாவது, பல தேர்தல்கள் எதிர்வாக்குகளே தான் முடிவாங்க. பார்க்குறோம் நம்ம. இவங்களுக்குள்ள சித்தாந்த தொடர்புன்றது எதுவுமே கிடையாது. இவங்களுக்குள்ள இருக்கிற குறைந்தபட்ச சித்தாந்த தொடர்பு எல்லாருமே ஃபாரின் ஐடியாலஜிஸ், அந்நிய நாட்டு சித்தாந்தங்களை சேர்ந்தவர்கள். கம்யூனிஸ்ட்டு ஃபாரின் ஐடியாலஜி, திராவிடம் ஃபாரின் ஐடியாலஜி, இந்திரா காங்கிரஸ் நடத்துகிறதே ஃபாரின்காரங்க எல்லாமே. ஆமாம், சோனியா காந்தி என்ன காஞ்சிபுரத்தில் பிறந்தாங்களா? இந்திய குடிமகள். நான் என்ன சொல்கிறேன், பிறந்தது எங்கே சார்? பிறந்தது எங்கே? இந்திய குடிமகள். அவங்க பிறந்தது எங்கே சார்? சிட்டிசன்ஷிப் பாருங்க. பிறந்தது எங்கே? பிறந்தது இத்தாலியில் தானே, ஃபாரினு. அதனால் அத்வானி கூட தான் பாகிஸ்தானில் பிறந்தார். அதுக்கு என்ன? அப்போ இந்தியா சார் இது. அவர் பிறக்கும் போது இந்தியா, இப்பயும் அது இந்தியா தான். ரத்தமும் சதியமாக பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டார். எம்ஜிஆர் கூட தான் அங்கே வெளில பிறந்தாரு. அது இந்தியா, அப்பயும் இந்தியா இல்லைங்க. அவர் நம்ம ஏற்றுக்கிறோம்ல அவரை. இவங்க ஃபாரினராக இல்லையா, அவ்வளோதான். இந்தியன் சிட்டிசன் சொல்கிறேன். நீங்கள் அதை சொல்லிக்கோங்க, மக்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், மக்களுக்கு தெரியும். ஃபாரின் ஐடியாலஜி, அந்நிய நாட்டு சித்தாந்தங்கள் அப்படிங்கிறதுனால இவங்கெல்லாம் ஒன்றரை இணைஞ்சிருக்காங்களே ஒழிய இவங்களுக்குள்ள ஐடியாலஜிக்கல் கனெக்ஷனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. ஒன்று. அதனால தான் எல்லாமே இந்திய சித்தாந்தத்திற்கு எதிராக, இந்திய தத்துவங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால பேர்லையாவது எப்படியாவது இந்தியான்னு வர வச்சிடலான்னு சொல்லி இருக்கு பாருங்க. நீங்க உடனே பாரத்னு மாத்திட்டீங்க பாருங்க, நாட்டு பேரையே. இல்லைங்க, ஸ்டாலினே பாரத பிரதமர் தான் சொல்றாரு. இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணலாம். இந்தியா தட் இஸ் பாரத், அதான் அண்ணா அம்பேத்கர் சொல்றது. இந்தியா தட் இஸ் பாரத், அதான் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 1. ஆமாம். அதனால இவங்களுடைய கூட்டணி என்பது இந்திய தத்துவத்திற்கு எதிரானது. அதனால தான் எப்பயுமே பாருங்கள், ஒரு பேர் வச்சுட்டு அதில் அப்ரிவேஷன் வைக்கணும். அப்ரிவேஷன் வச்சுட்டு பேர் வச்சவங்கள பார்த்துருக்கீங்களா? இந்தியான்னு வரணுமா, அதுக்காக இந்த வார்த்தை அந்த வார்த்தையெல்லாம் போட்டு கூட்டி. இது ஆக்சுவலாக இந்தி கூட்டணி. இப்போ ஸ்டாலின், இவர் டிஆர் பாலுவெல்லாம் போய் ஹிந்தி கற்றுட்டு வாங்கன்னு சொன்னார் பாருங்களா, நிதிஷ்குமார்.
இந்தி கூட்டணி. நாங்கள் இந்தி கூட்டணின்னு சொன்னோம், கரெக்டாக அவங்க இந்தி கூட்டணியாகவே நீங்க இருக்கு. மாசம் சொல்றீங்க, அவங்க இன்னைக்கோ ஒரு நாள் சொல்லிட்டாங்க, விட்டுருங்க. யார் நாங்கள் எங்கே சொன்னோம்? இது வரைக்கும் ஒரு தடவை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இந்தியை திணிச்சதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழகத்தில் ஒரு மொழியை பாஜக திணிச்சதுன்னா தமிழ். இங்கே ஒரு திணிப்பு ஏற்பட்டதுன்னா தமிழ் திணிப்பு ஏற்பட்டது. தேசிய கல்விக் கொள்கையில் பயிற்று மொழி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழாக இருக்கணும்னு சொல்லி நரேந்திர மோடி தமிழை திணிச்சார் தமிழகத்தில். ஏன்னா இங்கே திமுக அப்படி தான் பண்ணி வச்சிருக்கு. இங்கே தமிழ் குழந்தைங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. எழுத்து வடிவம் இல்லாத மொழியாக தமிழ் இன்றைக்கு தமிழகத்தில் ஆகி கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்கேயாவது ஒரு பில்டிங்கில் தமிழ் வாழ்கன்னு எழுதி வச்சுட்டா தமிழ் வளர்ந்துறாரு. அந்த தமிழ் வாழ்கன்றதை எத்தனை தமிழ் குழந்தைங்களுக்கு படிக்க தெரியுதுன்னு பார்க்கணும். இன்றைக்கி நரேந்திர மோடி அதை வந்து தேசிய கல்விக் கொள்கை மூலமாக சாத்தியப்படுத்திருக்காரு. அதெல்லாம் சரி, இந்த கூட்டணி முன்னேறிட்டு இருக்கா, உங்களுக்கு சவாலாக இருக்காதா? இந்த கூட்டணி முன்னேறவும் இல்லை, அது எங்களுக்கு சவாலாகவும் இல்லை. ஆரம்பத்துலேருந்து இந்த கூட்டணி எங்களுக்கு ஆதித்யா சேனல் பார்த்த மாதிரி தான் இருக்குது, இப்பயும் அப்படி தான் இருக்குது. இன்னும் போக போக இன்னும் பல காமெடிகளை நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண தான் போகிறோம். திரு சரவணன், they are ridiculing you. பயத்தில் வரக்கூடிய ரிடிக்யூல் அது. பாஜக யாரை கண்டு அஞ்சுகிறார்கள், யாரை கண்டு நடுங்குகிறார்கள் அப்படின்னா இந்த எதிர்கட்சிகளுடைய இந்த ஒற்றுமையை கண்டு அஞ்சுகிறார்கள். இப்போ முக்கியமான கால்குலேஷன், லாஸ்ட் டைம் அவங்க வாங்கினது, பாஜக வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா 37% வாக்குகள் தான். காங்கிரஸும் ஒத்துமையா இருக்கு, மத்த வேற யார் ஒத்துமையா இருக்கிறாங்க? மம்தா பானர்ஜியும் காங்கிரஸும் பேசினதெல்லாம் போட்டானா பாஜகவும் மம்தாவோட கூடுதலா அடிச்சிட்டு இருக்காங்க. எங்க ஒத்துமை இருக்குங்க? இல்ல, அதுதான் சொல்றேன். 5 விரல்களும் வந்து ஒன்றாக இருப்பதில்லை. ஒரு குடும்பம் என்றால் சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரத்தான் செய்யும். அதனாலதான் வந்து அந்த அதை வந்து கூட்டணி என்கிறோம். ஒரே கட்சியுடைய கொள்கைகள் அல்ல. இப்ப வந்து என்ன கொள்கை இவர்களுக்கு அப்படின்றாங்க, இந்தியாவுடைய அடையாளத்தை சிதைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது பாஜக. இந்தியாவுடைய மத சார்பின்மையை அழிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது பாஜக. இந்தியாவில் வந்து சாமானியர்கள் வாழ்வதற்கு வழியே இல்லை. பெரும் பணக்காரர்கள், பாஜகவிற்கு நன்கொடை கொடுக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் எல்லா சலுகைகளும் கிடைக்கும், அவர்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று ஆட்சி நடத்தி கொண்டிருப்பது பாஜக. தெரியலையா? அதுதான் எலக்டோரல் பாண்ட்ஸ்ல தெரியாதுல்ல, அதுதானே கேஸ் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. அதானியும் அம்பானியும் சொன்னீங்களோன்னு நினைச்சேன். நான் தமிழ்நாட்டிலேயே முதலீடு பண்ணிருக்காங்க. தெரியல அவங்க கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. எலக்டோரல் பாண்ட்ல வந்து வெளியில விட்டாதான் தெரியும். அதை விட ரகசியமாக வைத்திருக்கிறது. ஏன்னா தெரியக்கூடாது இல்ல, அப்பதானே இவர்கள் பாஜக என்ன சகாயம் அவர்களுக்கு செய்திருக்கிறார்கள்ன்றது வெளியில வெட்ட வெளிச்சமாயிடும் இல்லையா? அது வந்து ஒரு அப்பட்டமான ஊழல் ஆயிடும். அதனால அதற்காக அஞ்சி அதை வந்து மறைத்து வைத்திருக்கிறது பாஜக. திமுக அதே போல நீங்க வேணா வெள்ளை இருக்க பெண்களுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை பாஜக உருவாக்கவில்லை. தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை வந்து தொடர்ந்து ஊக்குவித்துக் கொண்டிருப்பது பாஜக. கிளாசிக் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா பிரிஜ்பூஷன் சிங். இந்தியாவுடைய தங்க மங்கைகள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்ட போது போக்சோ சட்டம் பாய்ந்த போதும் அவரை கைது செய்யவில்லை. அவருக்கு வந்து பாராளுமன்றத்துல சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டது. டெல்லி போலீஸ் போய் என்ன சொல்லிச்சு, நீங்க அவரை பெயில விட்டாலும் ஒண்ணும் கிடையாதுங்க எங்களுக்கு, நீங்க அவரை பெயில விட்டனாலும் ஒண்ணும் கிடையாதுங்க எங்களுக்குன்னு சொல்லிட்டு பாலியல் குற்றவாளியை காப்பாற்றியது டெல்லி போலீஸ். அவருக்கு ஜாமீன் கொடுத்தார்கள். இப்போ நேத்து பார்த்தோம், முந்தானத்து பார்த்தோம் பில்கிஸ் பானு வழக்கு. உச்ச நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு காட்டமான ஒரு நிந்தனையை குஜராத் பாஜக மீதும் ஒன்றிய பாஜகவின் மீதும் குற்றம் சாட்டி இருக்கிறது. யாராவது கருத்து சொல்லுவாங்களா? தவறுன்னு சொல்லிட்டு அந்த 10 பேர் காணாம போயிட்டாங்களா? பில்கிஸ் பானுவை கற்பழித்து அவருடைய குடும்ப உறுப்பினர்களை கொலை செய்த பாஜகவினர் காணாம போயிட்டாங்களா? உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு இது அங்க இருக்கக்கூடிய பாஜகவுடைய நிர்வாக திறமையால் நடந்ததா? இப்படி இந்தியா முழுக்க பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது பாஜக. இந்தியாவுடைய தாய்மார்கள் ஒவ்வொருவரும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பில்கிஸ் பானுவிற்கு என்ன நடந்தது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்த மாலிக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. மணிப்பூர்ல அந்த வீடியோ வந்த பிறகு இது போல 1000 வீடியோ இருக்கு, இதுக்கு போய் எப்படி பண்ணீங்களேன்னு சொன்ன அந்த
முதலமைச்சரை இன்னும் வைத்திருக்கிறார்கள். இல்ல அதெல்லாம் வச்சுக்கிட்ட பிறகுதானே இந்த 3 மாநிலத்துல தேர்தல் நடந்துச்சு, அதுக்கப்புறம் தானே பெருசா ஜெயிக்கிறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் முக்கியமான இஷ்யூஸ், நோ டவுட். இதெல்லாம் எலக்டோரலா எதிரொலிக்குதா, எலக்டோரலா உங்க அணி பவர்ஃபுல்லா ஆயிட்டு இருக்காங்கிறது தான் கேள்வி. அதுதான் சொல்றேன், இதெல்லாம் எந்த விஷயங்கள் ஒன்றிணைக்குதுன்னு கேக்குறாங்க இல்லையா. இப்படி பாஜக எப்படி இந்திய நாட்டிற்கே ஒரு கேடு என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் இது எல்லாருமே ஒன்றிணைக்கிறார்கள். மத சார்பின்மை என்ற அந்த ஒற்றை இழை எல்லாரையுமே இணைத்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய அடையாளம், இந்தியாவுடைய பன்முகத்தன்மை இவர்கள் எல்லாரையுமே இணைத்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய பன்முகத்தன்மை தான் இந்தியாவுடைய ஐடியாலஜி. ஹிந்து ராஷ்டிரா, ஒன் நேஷன் ஒன் எவரிதிங். பன்முகத்தன்மைன்னு சொல்றீங்க, உங்க அணியிலேயே ஓர்மையை வலியுறுத்துறாங்களே. நிதிஷ்குமார் என்ன பேசுறாரு, எவ்வளவு மோசமா பேசுறாரு. அவரு சொன்னது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாது. ஏதோ ஒரு இதுல ஒரு ரேண்டம் இல்ல அத மறுத்துறோமா, பொய்யா? நீங்க பொய்ன்னு சொல்லுங்க, நம்ம பதிவு செஞ்சிடலாம். இல்ல நிதிஷ்குமார் அப்படி பேசவே இல்லையா? இல்ல ஒரே நிமிஷம் இருங்க, நான் முடிச்சிடுறேன். அதே போல இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய முதல்வர் எப்படி இந்த கூட்டணி செல்ல வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஃபார்முலாவை சொல்லியிருக்காரு. அந்த ஃபார்முலா படி கரெக்டா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் காமன் மினிமம் ப்ரோக்ராம். அப்படி காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்ல அப்படின்னா மாநிலங்களுக்குள்ள கூட்டணி, மாநிலங்கள்ல எந்த கூட்டணி முடியலையா, தொகுதி பங்கீடு முடியலையா, அந்த தொகுதியில காமன் கேண்டிடேட்டை போடுங்க. பாஜகவிற்கு எதிராக ஒரே கேண்டிடேட். இதை கண்டுதான் பாஜக அஞ்சி நடுங்குகிறது. அதனாலதான் எதிர்கட்சி தலைவர்கள் மேலெல்லாம் அமலாக்கத்துறையை ஏவி அவர்களுடைய உறுதியை குலைக்க முடியுமா, இந்த கூட்டணியை குலைக்க முடியுமா என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறது பாஜக. 3 மாசம் இவர்களுடைய ஆட்டம் எல்லாம், இன்னும் 3 மாசம். அப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஓகே, பாயிண்ட் டேக்கன். திரு அஸ்வத்தாமன் எதிர்கொள்ளுங்க. திரு சரவணன் சொன்னது போல இந்த ஸ்டேஜுக்கு அவங்க போவாங்க நீங்க எதிர்பார்க்கல. திரு சரவணன் சொன்னது போல என்ன ரோடு வச்சாங்களோ, சீட் ஷேரிங்ல என்ன ஃபார்முலாவை இலக்கா வச்சாங்களோ, தேர் கோயிங் இன் தட் பாத். அதுல டிஃபரன்சஸ் கண்டிப்பா. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இவங்க எல்லாம் ஒண்ணா ஆகும் பொழுதே அங்க ஒண்ணுமா இங்க ஒண்ணுமா இருக்கிறதெல்லாம் ஒரே இடத்துல ஒண்ணா கூட்டினாதான் மக்கள் தூக்கி வெளில போகிறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொன்னாலும் நான். இவங்க கூடுறதுனாலையோ அதனால் ஒரு பதட்டத்துக்கும் இங்கே வேலை இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அவர் சொல்கிறாரு, மணிப்பூரை பாருங்கள், குஜராத்தில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பாருங்கள், அவ்வளோ தூரம் ஏன் சார் போகிறீங்க? திருவண்ணாமலையில் பெண் இன்ஸ்பெக்டராக பழையர்னு விட்டாங்க திமுககாரங்க. என்ன பண்ணீங்க? பெண் இன்ஸ்பெக்டருக்கு இங்கே தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை. சத்யவாணி முத்துல ஆரம்பிச்சு திலகவதியில் ஆரம்பிச்சு இந்திராவை நீங்கள் என்ன சொன்னீங்கன்ற வரைக்கும் பெண்களுக்கு திமுக என்ன மரியாதை கொடுக்குறன்ற வரலாறு தமிழக மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் நீங்க சோனியா காந்தி தள்ளி நின்று நாங்க என்ன தப்பா பேசினோம்? இவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லட்டுமா? பொதுவெளியில் என்னால சொல்லவே முடியாது. இந்திராவுக்கு ஏன் ரத்தம் வந்ததுன்னு சொன்னாங்கன்னு சொல்லட்டுமா? நீங்க சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க பாப்போம். கேன் யூ ரிப்பீட்? முடியாது உங்களால. அவ்வளவு மோசமான வார்த்தைகளை சொன்னாங்க. இன்னொரு விஷயம், இருங்க, நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல. நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல. நான் அமைதியா இருந்துட்டு அப்புறம் நான் உங்களுக்கு நேரம் வரும்போது பேசுவேன். கருத்தியல் துணிவு இருந்தா அமைதியா இருங்க. நீங்க ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் கோவில்ல தள்ளி நில்லுங்கன்னு சொன்னதுனால திமுக என்ன நடந்தது? இவ்வளவுதான் நீங்க இப்போ பெண்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு. ஒண்ணு, பன்முகத்தன்மை. இது ரொம்ப நாளா சொல்றாங்க, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. பன்முகத்தன்மையை பாதுகாப்பது பாரதிய ஜனதா கட்சி. நீங்க இந்தியாவில் இருக்கிற பன்முகத்தன்மை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்க இந்து தர்மம்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் இங்க பன்முகத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு இது முழுமையாக கிறிஸ்தவ கான்ஸ்டிடியூஷன் ஒன்னு இருக்கிறதுனால தான் பன்முகத்தன்மை நம்ம அதத்தான் கான்ஸ்டிடியூஷன்ல மூலமா கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கணும். கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு தர்மத்தை சொல்றீங்க, ஒரு மதத்தை சொல்றீங்க. கான்ஸ்டிடியூஷன்ல செக்குலர்ன்ற வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி இந்த தேசம் செக்குலர். நீங்க அமெண்ட்மென்ட் போட்டதனால இது செக்குலர் கிடையாது. இந்த தேசம் இயல்பிலே செக்குலர் கான்ஸ்டிடியூஷனல் ரிபப்ளிக் சார். நம்ம அதத்தான் மூலமா எடுத்துக்கணும். அமெண்ட்மென்ட் வர்றதுக்கு முன்னாடி இது இந்து தேசமா இருந்ததா? இல்ல, அப்பயே இது மதச்சார்பற்ற தேசமா தான் இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த தேசத்தினுடைய தர்மம், இந்த தேசத்தினுடைய பண்பாடு மதச்சார்பற்றது, அதனால இருந்தது. இன்னைக்கு பல கோவில்கள் இருக்கு, பல சாமி இருக்கு, பல படைகள் இருக்கு. நீங்க ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்றீங்க, மலைவாழ் மக்கள் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க. இந்த பன்முகத்தன்மை இருப்பதற்கு காரணமே இந்த தேசத்துல இந்து தர்மம் இருப்பதனால தான். இங்க நீங்க முழுசா கிறிஸ்தவமாவோ முழுசா இஸ்லாமோ மாறிட்டா இங்க பன்முகத்தன்மை இருக்காது. மத மாற்றத்திற்கு ஆதரவாக பேசுபவர்கள் பன்முகத்தன்மையை பத்தி பேசக்கூடாது. பன்முகத்தன்மையை பாதுகாக்கணும்னாலே இங்க இந்து தர்மம் பாதுகாக்கப்படணும். அதாவது மதத்தை நாங்க எதிர்க்கல, மத மாற்றத்தை எதிர்க்கிறோம்.
இல்ல, அதெல்லாம் ஏங்க இதெல்லாம் how ஆனா does it நீங்க become என்ன topical? பண்ணீங்க? கம்யூனல் வயலன்ஸ் பில் கொண்டு வந்தவங்க சார் நீங்க. 2013 கம்யூனல் வயலன்ஸ் பில் காங்கிரஸ் கொண்டு வந்ததா இல்லையா? அதுல என்ன சொன்னாங்க? ஒரு கலவரம் நடக்குதுன்னா இந்துக்கள் மேல மட்டும் தான் எஃப்ஐஆர் போடணும். அது அப்படிலாம் வந்து பில் இல்ல. அப்படிதான் இருந்தது. நான் இந்துக்கள் மேல பில் 2013 பில் இந்துக்கள் மேல மட்டும் தான் எஃப்ஐஆர் போடணும். கிறிஸ்டியன் மேலயும் முஸ்லிம் மேலயும் எஃப்ஐஆர் கொண்டு வந்தாங்க 2013. திரு சரவணன், கம்யூனல் வயலன்ஸ் பில் காங்கிரஸ்ல 2013 இந்துக்கள் மேல ஆமா ஒரு கலவரம் நடக்குதுன்னா இந்துக்கள் மேல மட்டும் தான் எஃப்ஐஆர். சார் நான் ஒரு அட்வொகேட், நான் ப்ரூவ் பண்றேன். அந்த பில் என்கிட்ட இருக்கு. இந்துக்கள் மேல மட்டும் தான் எஃப்ஐஆர் போடணும். கிறிஸ்தவ பெருமக்கள் மேலயும் இஸ்லாமிய பெருமக்கள் மேலயும் எஃப்ஐஆரே போடக்கூடாதுன்னு சொல்லி பில் கொண்டு வந்தாங்க. இவங்க எதை பத்தி பேசுறாங்க? இது மதச்சார்பற்ற தன்மையா? உண்மையான மதச்சார்பற்ற தன்மை என்ன சொன்னா, இந்திய தத்துவவாதிகளான பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க நாங்க தான் மதச்சார்பற்றவர்கள். நீங்கெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் பண்றேன்னு சொல்லி அவங்களுக்கும் துரோகம் பண்ற மதவாதிகள். ஓகே ப்ரொஃபசர் பேசணும். திரு சரவணன் ரொம்ப சுருக்கமா வச்சுக்கோங்க. I have to go to the professor. ஹரி எஸ் திரு சரவணன், உங்கள்ட்ட தான் வரேன். வாய்ப்பு கொடுங்க. நான் உங்கள்ட்ட தான் வரேன். நான் உங்கள்ட்ட தான் வாய்ப்பு கொடுக்கிறேன். நான் சுருக்கமா வச்சுக்கோங்க ப்ரொஃபசர். இல்ல இப்படி குற்றச்சாட்டுகளை அவர் சொல்லிட்டே போயிருக்காரு. அதுக்கு அதனால தான் உங்கள்ட்ட வரேன். எப்படி? அதனால தான் உங்கள்ட்ட வரேன். ஓகே, I have come to you. ஓகே. இல்ல இப்ப கொடுங்க வாய்ப்பு. உங்கள்ட்ட தான் சொல்றேன். ஓகே ப்ளீஸ் Go ahead. யா இல்ல இப்போ அதாவது பொய்யை மட்டுமே மூலதனமாக்கி 10 வருஷம் ஆட்சி செய்து விட்டார்கள். இனிமேல இந்த மாதிரி பொய்களை மட்டுமே அள்ளி வீசிட்டு சொல்ல முடியாது, செய்ய முடியாது. மக்களுக்கு தேவை, எங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுங்க அப்படின்றாங்க. ஆனா இவர்களால் அதை செய்து கொடுக்க முடியவில்லை. பெட்ரோல் டீசல் விலை இன்னைக்கு இந்தியா உலக அளவுல இருக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் விலைப்படி பார்த்தா 60 ரூபாய் தான் இருக்கணும் பெட்ரோல் டீசல் விலை. ஆனா 100 ரூபாய் இருக்கிறது. அந்த 40 ரூபாய், ஒரு நிமிஷம் சார், அந்த 40 ரூபாய் எங்க போச்சு? யார் பாக்கெட்டுக்கு போகுது அந்த 40 ரூபாய்? பெருமுதலாளிகள் டொனேஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த டொனேஷன் கொடுக்கவர்களுடைய வரா கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு தான் இந்த 40 ரூபாய் பயன்படுகிறது. இத பத்தி நீங்களும் நானும் பேசக்கூடாதுன்ட்டு தான் இது நீங்கள் இந்த மதம் அந்த மதத்தை வைத்து அரசியல் செய்யும் கேவலமான அரசியல் யாருதுன்னா பாஜகவுடையது. மதத்தை மட்டுமே மூலதனமாக வைத்து மக்கள் பிரச்சனையை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல, எதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. எங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு தேவையெல்லாம் எங்களுடைய நண்பர்கள் பெருமுதலாளிகள் சுகமாக இருந்தால் போதும். அவரு இந்தியா உலகத்துல மிகப்பெரிய 2வது பணக்காரராக வேண்டும், ஆசியாவில மிகப்பெரிய பணக்காரராக வேண்டும். அவர் ஆயிட்டாருன்னா போதும். எங்களுக்கு சாமானியர்கள் எப்படி போனாலும் எங்களுக்கு வேலை இல்ல, கவலை இல்ல அப்படின்றதுதான் இவர்களுடைய இது. ஏன் இதை பேசுறாங்கன்றதுக்கு சொல்லணும் இல்லையா? ஓகே, பாயிண்ட் டேக்கன். இது பாயிண்ட் டேக்கன். ரொம்ப சுருக்கமா நான் மற்ற 2 விருந்தினர்களுக்கு போவேன். கார்ப்பரேட்னு சொல்லு, அம்பானி அதானின்னு சொல்லுவாங்கல்ல. இப்பயே அந்த பேர் எடிட் பண்ணாரு தெரியுமா? கேளுங்க. அம்பானி அதானி தானே யூஷுவல் டயலாக். இப்பயே அம்பானி அதானி கட் பண்ணாரு. ஏன்னா இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. எந்த ஸ்டேட் எடுத்துக்கலாம்? அப்புறம் ஏன் சார் இப்ப 40 ரூபாய் இல்ல 20 ரூபாய் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போலையா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது கச்சா எண்ணெய் எடுத்துட்டு அதை ப்ராசஸ் பண்ணி பிரிச்சு தார்ல இருந்து வாசலின் வரைக்கும் அதுல தான் வருது. எல்லாத்தையும் பிரிச்சு ப்ராசஸ் பண்ணி இங்க இருக்கிற பெட்ரோல் பங்க் வரைக்கும் கொண்டு சேர்க்கிறது மத்திய அரசாங்கத்தோட வேலை. மத்த நாட்டுல இந்த ரேஷியோல இல்லையே. இருங்க, ஸ்டேட் கவர்மெண்டோட டாக்ஸ் குறைக்க சொல்லுங்க. அவங்க தான் அதிகமா டாக்ஸ் போடுறாங்க. அவர் 40 ரூபாய் எங்க போகுது, 40 ரூபாய் எங்க போகுதுன்றாருல. உங்க ஸ்டாலினோட பாக்கெட் தான் போகுது அந்த 40 ரூபாய். தமிழக அரசாங்கம் தான் எடுத்துக்குது. தமிழக அரசாங்கம் தான் அந்த வரி எடுத்துக்குது. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க யார்கிட்ட போய் கொடுக்குறீங்க? நீங்க தான் சொல்லணும். நான் என்ன சொல்றேன், நீங்க கமிஷன் பண்ணி வியாபாரி மாதிரி வாங்கி விக்கிற வேலையை தான் நீங்க பண்றீங்க. நான் என்ன சொல்றேன், ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வர சொல்லுங்க பாப்போம். ஜிஎஸ்டி கவுன்சில்ல போயிட்டு பெட்ரோல் டீசல் வேலையை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வர வேலை முடிஞ்சது. நீங்க கொண்டு வாங்க சார். ஓகே, நீங்க தாங்க சொல்லணும். நீங்க தாங்க எதிர்க்கிறீங்க, நாங்க தயாரா தான் இருக்கோம். தமிழக அரசாங்கம் எதிர்க்கிறது, உங்களுடைய நிதி அமைச்சர் எதிர்க்கிறாரு. நாங்க இன்னைக்கும் தயாரா இருக்கோம். கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்குதா? எப்ப பாரு பெட்ரோல் நாங்க 10 ரூபாய் குறைச்சோம், 5 ரூபாய் குறைச்சோம், மறுபடியும் குறைச்சோம். நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னீங்கல்ல, ஏன் குறைக்கல? ஏன் மக்களை ஏமாத்துனீங்க? உங்களுடைய டாக்ஸ் குறைக்க வேண்டியதானே பெட்ரோல்ல? நாங்க குறைச்சிருக்கோமா இல்லையா? இன்னைக்கு 10 ரூபாய் நீங்க ஏன் குறைக்கல? சர்சார்ஜ் எடுத்துட்டு அப்புறமா பேசுங்க. நீங்க ஏன் குறைக்கலன்னு கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுதா? வரத பத்தி பேசுவோம். கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுதா? உங்களால பதில் சொல்ல முடியுதா? ஏன் 100 ரூபாய் விக்குது? டைவர்ட் பண்ணிட்டு ஓடுறீங்க. ஏன் 100 ரூபாய் விக்குது பெட்ரோல் விலை? நீங்க டாக்ஸ் போறதுனால விக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்ஸ் போறதுனால விக்குது. பாண்டிச்சேரியில கம்மியா தான் இருக்கு. இங்க சென்னை வந்தா அதிகமா இருக்கு. நீங்க டாக்ஸ் போடுறீங்க. தெரியும் இருக்கா? இன்னைக்கு என்ன விலை? நீங்க டாக்ஸ் போடுறீங்க. நீங்க டாக்ஸ் குறைங்க. தேர்தல் வாக்குறுதியில சொன்னீங்க.
மற்ற 2 விருந்தினர்கள் பேசவே. எவ்வளவு பிரச்சனை தெரியுமா இன்க்ரீஸ் பண்ணிருக்கு ப்ரொஃபசர் 32% இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. ப்ரொஃபசர் உங்களுடைய முதற்கட்ட கருத்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு மணிகண்டன் இடைவேளைக்கு பிறகு உங்கள்கிட்ட கேட்க நிறைய கேள்வி இருக்கு. பட் பிஃபோர் த ப்ரொஃபசர் இந்த ரவுண்ட்ல சுருக்கமா பேசுங்க. அடுத்த ரவுண்ட்ல நான் விரிவா உங்கள்கிட்ட வரணும்னு நினைக்கிறேன். இந்த கூட்டணியில ஒரு கோஹெஷன் பாக்குறீங்களா? திரு அஸ்வத்தாமன் சொன்னது போல முரண்பாடுகள் அதிகமா வெளிப்படுது இல்ல, இது உங்களை எப்படி கரை சேர்க்கும்? இல்ல, இந்தியா கூட்டணி என்று இன்றைக்கு அது இயங்கி கொண்டிருக்கு தீவிரமா. அத கடுமையா கிண்டல் பண்றாரு பாஜக கார். ஆனா இவங்களுக்கு ஒரு கூட்டணி ஒண்ணு இருந்துச்சுல, என்டிஏ கூட்டணின்னு. அது எங்க இருக்கு ஐயா? அதாவது அதோடைய கூட்டணியுடைய கூட்டமாக நடக்குது. பெரிய கட்சியா இருந்தது அதிமுக தான். அவங்க எல்லாம் அறிவிச்சுட்டாங்க நாங்க பாஜக கூட்டணியில இல்லை. நம்ம ஜி.கே. வால்சன் கூட இப்ப நாங்க அந்த கூட்டணி இல்லையாட்டார், தேர்தல் நேரத்தான் சொல்லுவோம்னு. ஆகவே இவங்களுக்கு கூட்டணியே கிடையாது. ஆகவே வைத்தறிச்சல் இந்தியா கூட்டணியை பார்த்து அத கிண்டல் கேலி பண்றாரு. ரொம்ப வேதனையா இருக்குது. எல்லாமே ஃபாரின் ஐடியாலஜி. அதே கூட இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு பாவம். ஃபாரின் ஐடியாலஜி அப்படி. இவங்கதான் வசுதைவக குடும்பகம், இந்த உலகம் ஒரு குடும்பம்யா அப்படின்னு சொல்லி அடிக்கடி மேற்கோள் காண்பிச்சு உலக நாடுகளுடைய மாநாடு நடக்கும் போதெல்லாம் அதை ஒரு மந்திர சொல்லாகலாம் சொல்லுவாங்க. இப்படி வசதிக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறது. அங்கிட்டு வெளியில போகும்போது உலகமே ஒரு குடும்பங்கிறது. இந்தியாவுக்குள்ள வந்த உடனே இங்க பூரா வெளிநாட்டுக்காரங்க ஐயா. அப்ப உலகத்துல இந்த பகுதியில இருந்து ஒரு நல்ல கருத்துக்கள் இருந்து அதெல்லாம் வாங்கக்கூடாது. உலகத்துல இருந்து வரக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் வாங்கிக்கிடுவாங்க. அது கார் ஓட்டுவாங்க, பிளேன்ல பறப்பாங்க. ஆனா சிந்தனை ஏதேனும் நல்ல சிந்தனையா கெட்ட சிந்தனையான்னு பார்த்தலாம். மேக் இன் இந்தியா மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி மேட் இன் இந்தியா இல்ல சொல்றேன். அதாவது சிந்தனை நல்லதா கெட்டதான்னு பார்க்காம, ஒரு தலைவர் நல்லவரா கெட்டவரா என்று பார்க்காம, ஐயா அது வெளிநாடு, இதுவே எவ்வளவு அபத்தம். இதுல கூத்து என்னன்னா மோடி விஸ்வகுருன்னு வேற சொல்றாங்க. உலகத்தை ஆடம்பரா, உலகத்துக்கே குருவா. ஆனா இவருடைய பேச்செல்லாம் எந்த லட்சணத்துல இருக்கு என்று இதை பார்க்கிற நேயர்கள் புரிந்து கொள்ளட்டும். நேரங்கிறது நான் டீட்டெயிலா போகல. ஒண்ணு. 2வது பாயிண்ட் நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு அருமையான காரியத்தை காங்கிரஸ் செஞ்சிருக்கு. அது என்னன்னா வட இந்தியாவுல இந்த மாநில அளவிலான தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தையை இப்பவே ஆரம்பிச்சிருக்கு. இதத்தான் எங்க கட்சி சொல்லிச்சு, ஐயா மாநில அளவில் தான் தொகுதி உடன்பாடு சாத்தியம். ஏன்னா மாநிலத்துக்கு மாநில அரசு. ஆனா அனைவருக்கும் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு இலக்கு இருக்கு. அது என்னவென்றால் பாஜக ஆட்சி ஒன்றியத்தில் வரக்கூடாது. அவர் அதுவும் இங்கிலீஷ் எல்லாம் சொல்றார், நெகட்டிவ்ங்கிறார். அதாவது ஒரு எதிர்மறை அரசியல் பண்றோம்னு. ஆனால் ஏன் பாஜக வரக்கூடாது என்பதில் இவ்வளவு ஒற்றுமை வந்துச்சு இந்த 26, 28 கட்சிகள்? காரணம் இந்த 10 ஆண்டு ஆள கேவலமான ஆட்சி. அது சமூக ரீதியாக இருந்தாலும் சரி, பண்பாடு ரீதியாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் மிகப்பெரிய நாசத்தை இந்த நாட்டுக்கு செய்திருக்கிறது. ஆகவே மீண்டும் வந்தால் அது சர்வநாசமாகி போகும் என்பதற்காக அந்த கட்சி, பாஜக கட்சி, அது அவங்க மோடி தாங்கிறாங்க, இந்த மோடியினுடைய ஆட்சி மீண்டும் வரக்கூடாது என்பதுல இவர்களுக்கு அனைவருக்கும் ஒரு மிக தெளிவான ஒரு ஒற்றுமை என்பதற்கு ஒருங்கிணைப்பு இருக்கா? ஒற்றுமை ஒத்த நோக்கம் புரிஞ்சுக்கிறேன். ஒருங்கிணைப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ப்ரொஃபசர் திரு மணிகண்டன் இந்த பகுதி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி அவருக்கு சரியா கேட்குமான்னு கூட தெரியல. அயோத்திக்கு எப்ப போறீங்க? உன்னை வச்சு அரசியல் பண்ற எல்லாத்தையும் மன்னிச்சிருக்காங்க. என்ன திருப்பி சொல்லுங்க, சரியா கேட்கல. உன்னை வச்சு யார் அரசியல் பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் மன்னிப்பிறாங்க. ராமசாமி யாராவது ராமரை வச்சு அரசியல் பண்றாங்களோ, நாங்க போக மாட்டேன்னு சொல்லி யார் அரசியல் பண்றாங்களோ, போறேன்னு சொல்லி யார் அரசியல் யார் அதெல்லாம் முன்ன நின்று பண்றேன்னு அவங்க மேல குற்றச்சாட்டு சொல்றாங்களோ, ராமரை ஒரு மைய பொருளா வச்சு அரசியல் பண்ற எல்லாத்தையும் வருமா வராதா? அது நிச்சயமா. ராமசாமி அருளாலும் பழனிசாமி காலு சரியாச்சுன்னா ராமரை பார்க்க பழனிசாமி போவாரு, பக்கத்துல இருக்கிற பாபரையும் பார்த்துட்டு வருவாரு. அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லையா? உங்களுக்கு ஏதாவது வழியா? இல்ல, ராமசாமியும் பழனிசாமி ஒண்ணு. இது அறியாதவங்க வாயில மண்ணு. எங்களுக்கு எல்லா சாமியும் வேணும், அல்லா சாமி வேணும், ராம் அல்லாவும் வேணும், அல்லாவும் வேணும். இதுதான் அதிமுக நிலை. இதுல பிரச்சனை எப்பயுமே தான் அம்மா காலத்துல இருந்து அதுதான். 2வது எனக்கு முன்னாடி காரமா இருக்குன்னு வெளில போயிட்டு எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு இல்ல, அது ஒரு நல்ல உலக காமெடி. என்னன்னு பாத்தீங்கன்னா,
இதுக்கு அதாவது வீடு கிரக பிரவேசத்துக்கு பந்தோபஸ்து கூப்பிட்ட காவலாளிய போலீஸ்காரர் வீட்டு ஓனரா இருக்கு, அந்த வீட்டு மேனேஜரா அப்படின்னு போடுறாங்க. அவர் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த தேனி குஞ்சமா பாட்டி ஒரு படத்துல பாயசம் போடுவாங்க பாருங்க விவேக்குக்கு, அந்த மாதிரி கூப்பிட்ட விருந்தினருக்கு பாயசம் போட்டுறான்னு பாயசம் போட பார்த்தா நாங்க பந்தியில உட்காருவோம், பாயசம் குடிக்குமா, பந்தியவே கழிச்சுட்டு வந்துட்டோம். ஏங்க அவரே வீட்டுக்கு பந்தோபஸ்துக்கு வந்த போலீஸ்காரருங்க, அவரை வந்து ஊட்ட பாத்துக்கு மேனேஜரா போட்டா அவரு எங்களுக்கு பாயசம் போட பார்த்தாரு, நாங்க பந்தியை கழிச்சுட்டு வந்துட்டோம். என்னோட இப்ப ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னீங்களே, அவர் பேரை கூட நாங்க சொல்ல விரும்பல, அரசியல் கற்றுக்குட்டி ஒருத்தர் இருக்கிறாரு, அவரைதான் நான் சொல்றேங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை சட்டை போட்டவர் எங்களுடைய சமீபத்து 6 மாத கால எதிரி ஒண்ணு சொன்னாரு, கம்யூனிஸ்டுகளோட தேசபக்தி எல்லாம் அவர் கேள்விக்குறியாக்குனாரு. கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறாரு. கம்யூனிஸ்டுகள் மிகச்சிறந்த தேசபக்தர்கள், அவங்களுடைய தேசபக்தி எல்லாம் இந்த மாதிரி கேள்விக்குறியாக்குறது கடுமையான கண்டனத்தை. உங்க பழைய வீடியோ எல்லாம் போட்டு வேண்டாம், இல்ல முடிக்கிறேன். தாய்நா மீது மிகச்சிறந்த பக்தி கொண்டவர்கள். ஆனா ஏன் பிரச்சனைனா அவங்களுக்கு தாய்நாடு எதுங்கிறது பிரச்சனை. சீனா இன்னொருத்தருக்கு வந்து இதுதான் தாய்நாடு, அதுதான் பிரச்சனைங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டுக்கே கூட்டணிக்கு வரமாட்டாங்க எதிர்காலத்துல கூட. நீங்க வேற எல்லாரும் கூட்டிட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இப்ப அவங்களுக்கு எத்தனை சீட்டு எவ்வளவு நோட்டு அப்படின்னு திமுகவில் இந்த முடிவாகல. எத்தனை சீட்டு எவ்வளவு நோட்டு, ஏன்னா போன தடவை ஒருத்தருக்கு 10 கோடி ஒருத்தருக்கு 15 கோடின்னு நினைக்கிறேன். எங்க கிட்ட அவ்வளவு இல்ல, எங்க கிட்ட வந்து வலிச்சவருக்கு 50,000 10,000 காசு கொடுப்போம். எங்க கிட்ட புளிசாதம் கொடுப்பீங்க. ஆமா, புளிசாதம் கொடுப்போம், கெட்டு போகாத நல்ல புளிசாதம், இப்ப நல்லா ரெடிமேட் புளிசாதம் போட்டு கொடுப்போம். அது போட்டுங்க. இந்த சரவணன் சம்பந்தம் இல்லாத ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மத்தியில் ஆண்டவர்களும் மாநிலத்தை பண்ணிட்டு இருக்கிறவங்க அடுக்கி விட்டு எங்களை பாத்தீங்கன்னா அதிமுக கொண்டாட்டம். இவங்க பண்ணதெல்லாம் அவங்க எடுத்து விடுறாங்க, அவங்க பண்ணதெல்லாம் இவங்க எடுத்து விடுறாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கங்க, மத்தியில் இருக்கிற 10 வருஷ ஆட்சியுடைய அதிருப்தி ஓட்டுகளும் அதிமுக வரப்போகுது. இந்த திராவிட மாடல்னு சொல்லிட்டு இந்த திராவிட மாடல் சீர்திருத்தம் இவங்களுடைய ஓட்டும் அதிமுக வரப்போகுது. எனக்கு முன்னாடி பேசுன திமுக சேர்ந்த செய்தி தொடர்பாளர் சம்பந்தம் இல்லாம பேசுறாரு. சில விஷயத்த அந்த புதிய எதிரி பழைய நண்பர் சொல்லுவாருன்னு பார்த்தேன். செந்தில் பாலாஜிங்கிற தேசிய அவலம், வெயிட்டிங் லிஸ்ட் பொன்முடி, பக்பக் அனிதா ராதாகிருஷ்ணன், KKS ராமச்சந்திரன், பணப்பட ஏவா வேலு, ஜெர்கான ஜெகத், மணல் முருகன் என்ற துரைமுருகன், இதெல்லாம் மறந்து போயிட்டாரு. முன்னாள் மந்திரிகள் மேல கேஸ் எல்லாம் திறந்திருக்காங்க தெரியுமா? அதிமுக மந்திரிகள் மேல, முன்னாள் மந்திரிகள் மேல மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை. நான் பயப்படுறோமா இல்ல இங்க கந்து சுத்திட்டு டெல்லிக்கு போய் நாங்க வெள்ளக்கொடி காட்டுறோமா? கேல் இந்தியாவுக்கு வாங்க, இந்த இந்தியாவுக்கு வாங்க அப்படின்னு. ரெண்டாவது ஒரு தவறான சொன்னீங்க, அது வந்து இந்தியா கூட்டணியிலேயே இந்தி கூட்டணி, இந்தி தெரியாது போடா அப்படின்னு பனியன் போட்டுக்கிட்டு போனாங்க. நிதிஷ்குமார் ஹிந்தி தெரிஞ்சுட்டு வாடா அப்படின்னாங்க. அதனால தயவு செஞ்சு அது இனிமேல் ஹிந்தி கூட்டணின்னு சொல்லுங்க, அதை வந்து இந்தியா கூட்டணின்னு சொல்லாதீங்க. புள்ளிராஜாக்கள் கூட்டணி பப்புவை பார்த்து என்ன சொல்றாங்க, கேரளாக்குள்ள உள்ள வராதங்கிறாங்க. ராகுல் காந்தி கவனமா இருக்கிறாங்க. ராகுல் காந்தியை பார்த்து கேரளாவுக்குள்ள போட்டி போட வராதுங்கிறாங்க. கேரளாவில் எப்படி செட்டில் பண்ணிட்டு போறாங்க? வெஸ்ட் பெங்கால்ல மம்தான்னு பேரை சொன்னீங்கன்னாவே ப்ரொஃபசர் பாருங்க காதுல இருக்கிற ஹெட்போன் எடுத்துருவாரு. பேரை கேட்டாவே சும்மா அதுவும் அவங்களுக்கு. வெஸ்ட் பெங்கால்ல எப்படி செட்டில் ஆக போறாங்க? டெல்லி பஞ்சாப்ல எப்படி பணம் கட்ட போறாங்க? எல்லாத்துக்கும் மேல சூப்பரானதுங்க இந்த 10 மாட்டு மூத்திர மாநிலங்கள் இருக்குல்ல, மாட்டு மூத்திர மாநிலங்கள்ல ஏன் அப்பெல்லாம் சொல்றீங்க சார்? மாட்டு மூத்திர மாநிலம் பார்லிமெண்ட்ல அவங்க பேசல. அவர் வந்து அவங்களே அந்த கருத்தை பின்வாங்கிட்டாங்க. அது பார்ட்டி பொசிஷன் இல்லன்ட்டாங்க. அது நீங்க உங்க கருத்தா? இப்ப அது மாட்டு மூத்திர இல்ல, அதுக்கு முன்னாடி பல முறை கோமூத்ரா ஸ்டேட்ஸ் மாட்டு மூத்திர மாநிலம் நீங்க அப்படிதான் கருதுறீங்க? அதுக்கு முன்னாடியே பேசிருக்காரு. நீங்க உங்க வார்த்தை ஓன் பண்ணுங்க. இல்ல, அதுல வந்து நம்ம சனாதன எதிர்ப்பு நாயகனை கூட்டிட்டு போய் கோபால் கூட்டத்தையே இவர் வந்தாருன்னா கலகலத்து போய் இது பண்ணாங்க. வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா இருப்போம். பாருங்க, இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அவங்களுக்கு ஒரு அட்டானமி இருக்கு. இப்போ உங்க எதிர்ப்பு ஓட்டம் அவங்களுக்கு தாங்கிறாங்க. கடுமையா சொல்றாரு உங்களுக்கு. அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம், ஐ திங்க் அவர் அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது ஏடிஎம்கேக்கு. ஸோ அவருடைய வார்த்தைகளை அதிமுகவுடைய வார்த்தைகளாக கருத முடியாது. பட் அந்த சென்டிமெண்ட் அவங்களுக்கு இருக்கு. நீங்க மேபி இருக்கலாம். பட் அவருடைய இப்போ சரவணன் அவருடைய வார்த்தையை திமுகவுடைய வார்த்தையை கருதலாம்.
அருணன் அவருடைய வார்த்தையை கம்யூனிஸ்டோடைய வார்த்தையாக கருது. அதிமுக அவங்க மேல இன்னும் சாஃப்டா இருக்குன்னு கருதுறீங்க? அதிமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லாத ஒரு வார்த்தைக்கு நான் அதிமுக சொன்னதா ரியாக்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு ராஜன் செல்லப்பா பேசுனதை கேட்டு நோபடி. நான் மற்றவங்களுக்கு ஏன் ரியாக்ட் பண்ணுறேன், அவருக்கு ஏன் ரியாக்ட் பண்ணலன்னா ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் மேனேஜர்னு சொல்லுங்கள், போலீஸ்காரன்னு சொல்லுங்கள், தமிழக மக்கள் மனதில் இடம் பிடித்து விட்டார் அண்ணாமலை. ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் லீடர் அப்படின்னு மனசில் மக்களுக்கு தலைவர்னு ஒரு பொசிஷன் வரும்ல, மைண்டில் வந்துருச்சு. நீங்கள் எந்த பாஷையில் கத்துனாலும் வந்துருச்சு, அழுது புரண்டு உருண்டாலும் வந்துருச்சு. தமிழகத்தில் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி அண்ணாமலை. திரு மணிகண்டன், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. நான் அதிமுக ஆதரவாளர் தான், அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் இல்ல. நான் பிரச்சனையா, நான் கேட்கிற கேள்வி பிரச்சனையா? உங்களுடைய வளர்ச்சி என்ன? 5% நீங்க உள்ளாட்சி தேர்தலில் வாங்கினீங்க. 2002 திரு CP ராதாகிருஷ்ணன் மாநில தலைவராக இருந்தப்ப இதே 4% ஓட்டு வாங்கினீங்க. நீங்க இப்ப வந்த உடனே வளர்ந்து விட்டேனே மம்மி அப்படின்னு பேஸ்புக்லயும் யூடியூப்லயும் பாத்தீங்கன்னா நீங்க கரகம் எடுத்து ஆடுறது, கால சலங்கை கட்டிட்டு ஆடுறது. உங்களுடைய வளர்ச்சி என்ன? அதுதான் கேள்வி. நீங்க கூட 2024 மோடி வேணும்னு எங்களுக்கு சொல்ல 2014 அதிமுக இல்லாம ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது, திமுக இல்லாம கருணாநிதி அவர்கள் ஆக்டிவா இருக்கும்போது 19% ஓட்டு பாஜகவோட கூட்டணி. இன்னைக்குமே இந்து ஓட்டு கன்சாலிடேட் ஆனது எங்களால. நான் தான் சொல்றேனே, இருக்கு, நான் சொல்ல முடியாது. அதிமுக கூட்டணிக்கா? ஆமாங்க. நீங்க வந்து இந்த தடவை பாக்கெட்டா எல்லாம் டிஎம்கேக்கு போச்சு. அப்புறம் இங்க கன்சாலிடேட் ஆனதெல்லாம் எங்களால தான் கன்சாலிடேட் ஆச்சு. 2019 நான் மறுபடியும் சொல்றேன், இங்க அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் பேசினால் நான் பதில் சொல்லுவேன். இவரை நான் இக்னோர் தான் பண்ணுவேன். கம்யூனிஸ்ட்டுக்கு நான் மட்டும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு ஃபாரின் ஐடியாலஜி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறேன். ஒன்று இல்லை, நான் உங்கள்கிட்ட வரேன்னா, ப்ரொஃபஸர், இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாளாக வந்து உங்கள் நெரட்டிவாக என்ன இருக்குது அப்படின்னா, அதிமுகவும் பிஜேபி இன்னும் கூட்டணியில் தான் இருக்கிறாங்க, மறைமுகமாக இருக்கிறாங்க அப்படின்னு. இட் இஸ் அவுட் இன் த ஓப்பன். இன்னைக்கு திரு அண்ணாமலை வெளிப்படையாக சொல்லிட்டார், நாங்கள் என்டிஏ போனவங்க போட்டோம் அப்படின்ட்டார். அந்த ரிட்டாரிக் தமிழ்நாட்டில் எடுபடுமா? உங்கள்கிட்ட கணிசமான வாக்கு அதிமுகவுக்கு போகாது அவங்க அணிலேருந்து? இல்ல, அதுக்கு முன்பு நான் வந்து ஆங்கிலம் மட்டும் சொல்லல, வசுதைவ குடும்பம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து ஏதேனும் ஒரு நல்ல கருத்து வந்து அதை கூட ஏற்க மாட்டேன்னு சொல்லுவது எவ்வளவு முரண் என்பதுதான் மைய பொருள். வசுதேவ குடும்பம்ன்றது பாஜகவோட சித்தாந்தம் கிடையாது சார், இந்தியாவோட சித்தாந்தம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது பாஜகவுடைய கோஷம் கிடையாது, அது இந்திய தர்மத்தினுடைய கோஷம். உங்களுக்கு இந்த ஐடியாலஜி தெரியலன்னு சொல்றேன். அதே மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு, ஃளைட் இது பண்ணீங்க, அறிவியல் கண்டுபிடிப்பெல்லாம் யூஸ் பண்றீங்க. எனக்கு தெரிஞ்ச கம்யூனிஸ்ட் கண்ட்ரில உருப்படியா அறிவியல் கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு நான் பார்க்கல. கம்யூனிஸ்ட் கண்ட்ரில கண்டுபிடிச்ச ஒரே கண்டுபிடிப்பு கொரோனா தான். இல்ல அப்பெல்லாம் சொல்லாதீங்க ப்ரொஃபசர். அதாவது அடுத்தவங்க அவர் பேசும்போது எவ்வளவு பொறுமையா கேட்டேன். இப்ப வந்து பதில் சொன்ன வந்தா மட்டும் அதுதான் அவங்களுடைய நாகரிகம். அவங்க வந்து அநாகரிக வாழ்த்திகள் என்பது எல்லாருக்கும் தெரியும், பாபர் மசூதியை இடிச்சதுல இருந்து. நான் வந்து இல்ல அதான் சொல்ல வரேன். அடிப்படையான விஷயம் வந்து என்னன்னா, ஐயா யாது ஊரே யாவரும் கேளியது, இதெல்லாம் வந்து ஆமா இந்தியாவுடைய ஒரு கோட்பாடு. அந்த இந்திய கோட்பாடு வசுதைவ குடும்பம் என்கிற இந்திய கோட்பாட்டின் முதல் எதிரி போல நீங்க இப்ப பேசுறீங்க. அப்ப உலகத்தில் நீ வேற எங்கேயாவது ஒரு நல்ல கருத்து வந்தா எடுக்க கூடாதுங்கிறீங்களே, இது இந்திய கோட்பாட்டுக்கு எதிரியா இல்லையா? நீங்கள் என்னங்க பேசுறீங்க? அபத்தமா பேசிவிட்டு என்னைய பார்த்து பேச இருங்க, நிப்பாட்டுங்க. இல்ல அடுத்து நான் வர்றேன், அதுக்கு பிறகு பதில் சொல்லுங்க. அடுத்தால பேச விடாம என்ன பண்ண? இப்ப நம்ம அதிமுக நண்பரு, இப்ப நீ அந்த கேள்வி, நீங்க அதிமுக ஆதரவாளரா? சரி, அதிமுக ஆதரவாளர் மணிகண்டன் இவ்வளவு நேரம் பேசினார்ல, ஒண்ணு விஷயத்த கவனிச்சீங்களா? ஒண்ணு தமிழ்நாடு பாஜக தலைவரை மட்டும் திட்டார், ரெண்டாவது அப்புறம் பூரா இந்தியா தலைவர்களை பூரா திட்டார். ஆனா மோடி அரசை விமர்சிக்கவே மாட்டேங்கிறாரு, அகில இந்திய பாஜக தலைமையை விமர்சிக்கவே மாட்டேங்கிறாரு. ரொம்ப கச்சிதமா இருக்காரு. இந்த வகையில அவர் வந்து அதிமுகவுடைய நிலைப்பாட்டை எதிரொலிக்கிறாரு. அப்ப இது நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல். ஆனா நீங்க மோடி அரசு விமர்சிக்க மாட்டீங்கன்னா அண்ணாமலை விமர்சனத்தோட நிப்பாட்டிப்பாங்க. அதுதான் சொல்ல வர்றேன், அதுதான் அதை புரிஞ்சுக்கணும். அப்படி என்றால் இப்ப முன்பு மோடி அரசு ஏன் விமர்சிக்கலைன்னா அது கூட்டணி தர்மம்னாங்க, இப்போ ஏன் விமர்சிக்கல? இது கள்ள கூட்டணி தர்மமா? அல்லது மோடி கிட்ட இருந்து மேல இருந்து எத்தனை கோடி ரூபாயை வாங்கினாரு எடப்பாடி?
நாங்க வெளிப்படையா சொல்றோம், ஆமா ஐயா தோழமை கட்சிக்கிட்டு ரூபா வாங்கணும், இதுல ஒண்ணு கூச்ச நாச்சம் இல்ல. ஆனா நீங்க எத்தனை கோடி வாங்குனீங்க? அவங்களுடைய எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தேர்தல் அந்த பத்திரம் இருக்க 9,200 கோடியில எடப்பாடிக்கு எவ்வளவு பங்கு கிடைச்சது சொல்ல தயாரா? அது அபத்தமா பேசாதீங்க. கொள்கை ரீதியினால் கருத்தியல் ரீதியா பேசிக்க. நீங்க உண்மையிலே நாடாளுமன்ற தேர்தல்ல ஐயா ஒன்றியத்துல இந்தியா கூட்டணியை பத்தி என்ன கிண்டல் கேள்வி பேசுறாரு இந்த அதிமுக ஆதரவாளரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க மீண்டும் ஒன்றியத்துல மோடி அரசு தான் வரணும் என்கிற முடிவோடு இருக்கிற முக்கியமான பாயிண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். சோ ஐ அம் டெம்ப்டட் டு டேக் ஹிஸ் ரிப்ளை. திரு மணிகண்டன் ரொம்ப முக்கியமான கருத்து. பாருங்க, நீங்க அண்ணாமலை விமர்சனத்தோட போயிடுறீங்க, அப்புறம் இந்தியா கூட்டணிக்கு போயிடுறது. மோதிக்கு ஏன் போக மாட்டேங்கிறீங்க? தெளிவா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு மோடியும் வேண்டாம், கார்கே டாடியும் வேண்டாம், 2 தேசிய கட்சிகளும் தமிழகத்திற்கு எதிரானவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல என்ன விமர்சனம் வச்சிருக்கீங்க நீங்க? அதிமுக சமீபத்துல நரேந்திர மோடி மேல, மத்திய அரசு மேல வைத்த விமர்சனங்கள் ஒரு 10 சொல்லுங்களேன், இல்ல 5 சொல்லுங்க. அதுதான் நாங்க சொல்றோம் சார். சந்திரசேகர் ராவ் எப்படியோ, இவருக்கு பாத்தீங்கன்னா ரெட்டி எப்படியோ, இவரு பட்நாயக் எப்படியோ, அந்த மாதிரி நாங்க 2 பேரோட சம தூரத்துல டிஸ்டன்ஸ்ல நிக்கிறோம். உங்களை மாதிரி பிக்ஸ் பண்ணி மத்திய அரசை பிக்ஸ் பண்றது, மத்தியில ஆட்சியில் இருக்கிற கட்சியை பிக்ஸ் பண்றது, கவர்னரை பிக்ஸ் பண்றது, மொழியை வச்சு வெளியேற்றுறது, இந்த வேலையை பண்ணி உங்களுக்கு வால் பிடிக்கிறது அதிமுகவோட வேலை இல்ல. 2 பேர்த்தோடைய ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அதிமுகவுடைய எதிர்கால திட்டம் என்னன்னா, அம்மா வழியில இனிமேல் பாத்தீங்கன்னா மாநிலம் சார்ந்த உரிமைகள், மாநில நலன், சிறுபான்மை. அவங்க மோதியா லேடியான்னு நரேந்திர மோடியை சேலஞ்ச் பண்ணாங்க. நீங்க சமீபத்துல எங்க சேலஞ்ச் பண்ணிருக்கீங்க? நேம் ஒன் இன்ஸ்டன்ஸ். எஸ்டிபிஏ மாநாட்டுல கூட நீங்க பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்களே தவிர, எங்க நரேந்திர மோடி அரசை, மத்திய அரசை எங்க விமர்சிச்சீங்க? எதுல விமர்சிச்சீங்க? குஜராத்தை சேர்ந்த முதலமைச்சராக இருந்த மோடி வேணுமா, உங்களுக்கு இந்த லேடி வேணுமா கேட்டாங்களா ஒழிய, அம்மா எந்த விதத்திலையும் பாத்தீங்கன்னா பிரதமராக அடிப்படையில கேட்கல. எடப்பாடி பழனிசாமி என்ன காலையில டெய்லி எந்திரிச்சோன்னே அப்படி இதயத்தை கிழிச்சு பாருங்க, பிஜேபியில நெஞ்ச தொடர்ந்து டெய்லி காட்ட சொல்றீங்களா? அவர்தான் தெளிவா சொல்லிட்டார், 2 தேசிய கட்சிகளும் மாநில நலனில் அக்கறை இல்லாததுன்னு சொல்லிட்டாரு. பட்நாயக் இப்ப என்ன மாதிரி அரசியலை பண்றாரு, சந்திரசேகர் ராவ் என்ன மாதிரி அரசியலை பண்றாரு, ஜெகன்மோகன் ரெட்டி சொல்றாங்க. நாங்க ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல நிக்கிறோம். உங்கள மாதிரி அந்த மத்தியில் இல்ல, அதனால தான் சந்திரசேகர் ராவ் இந்த தெலுங்கானால பி டீம் நாங்க தோக்கடிச்சாங்க. ஜெகன் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆந்திரால எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அப்ப பட்நாயக் பி டீம் இல்லையா? பட்நாயக் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு வர்றாரு, அவர் பி டீம் இல்லையா உங்களுக்கு? சோ பட்நாயக் ஃபார்முலா இல்ல. இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்தியில பாருங்க, நல்லா கவனிங்க, இவங்களோடது காங்கிரஸ் என்னைக்கு வலுவா இருந்ததோ அது வரைக்கும் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தெரிகிறது, ஹிந்தி ஒழியுதுன்னு இப்படி வடக்குல ஆட்சியில் இருக்கிற பலமா இருக்கிற ஒரு கட்சியை பிக்ஸ் பண்ணி அரசியல் பண்றதுதான் திமுகவோட ஒரே அம்ச கொள்கை. இன்னைக்கு அதே மாதிரி இருக்கிற இன்னொரு கட்சியை அவங்க பிக்ஸ் பண்றாங்க. அவங்க போற வழியில நாங்க போக வேண்டிய அவங்க விழ மாட்டாங்க. திரு சரவணன், நீங்க நீங்க தொடர்ந்து உங்க நரேட்டிவ் என்ன, அவங்க கூட்டணின்னு அவங்க இல்லன்னு சொல்லிட்டார்ல, அவர் கிளியரா சொல்லிட்டார், இந்த எலெக்ஷன் இல்ல அடுத்த எலெக்ஷன் இல்லன்னு சொல்லிட்டார். உங்களுக்கு அச்சமா அவங்க ஓட்டெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க. இப்போ இல்ல ஓட்டை எடுக்கிறது இல்ல, இது என்ன அப்படின்னா இவர்களுடைய நோக்கம், அதாவது பாஜக யாரோ போட்டு கொடுத்த பிளான் இது. அதாவது நீங்க எங்க கூட கூட்டணியில வேண்டாம், ஏன்னா பாஜக ஏற்கனவே ஒரு மூழ்குகிற கப்பல், அதுல அதிமுக என்ற பாறாங்கல்ல வைக்க வேண்டாம், 2 பேரும் சேர்ந்து மூழ்கிடுவோம், அதனால வேண்டாம், நீங்க தனியா போங்க, நாங்க தனியா போறோம். உங்களுக்கு அதிமுக கரை சேர்ந்துரும்னு பயம் இல்ல, பயம் எல்லாம் இல்ல ஹரி, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, பாஜக எதிர்ப்பு வாக்குகள், திமுக தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்லது கூட செய்ததில்லை. வெறும் வாயிலேயே வடை சுட்டி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள்ல இருந்து, அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்ல இருந்து பிரதம மந்திரி வரைக்கும் இதைத்தான் தமிழ்நாட்டுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால பாஜகவுக்கு இங்க வாய்ப்பே கிடையாது. சோ பாஜக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் திமுக கூட்டணிக்கு போக கூடாது, அதை நீங்கள் பிரித்து கொள்ளுங்க, அதை நீங்க இது பண்ணுங்க, அதுல ஏதாவது சீட்டு கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்றாங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், தமிழ்நாட்டுடைய மக்கள் மிக மிக தெள்ள தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்து, பாராளுமன்ற தேர்தலுக்கு எப்படி வாக்களிக்க வேண்டும், சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி வாக்களிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து வாக்களிக்கக்கூடியவர்கள். 2014 கேட்டாங்க, செல்வி ஜெயலலிதா கேட்டாங்க, மோடியா லேடியானாங்க. காங்கிரஸ் தனித்து நின்றது, திமுக தனித்து நின்றது. என்னாச்சு? செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு அபரிதமான வெற்றியை பெற்றார்கள். 2019
தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஒரு டிசிசிவ் ஆக்ஷன், திரு ராகுல் காந்தி அவர்கள் எங்களுடைய பிரதமர் அப்படின்னு சொல்லி முன்னிறுத்தினார். இந்த தேர்தலில் சொல்வீங்களா? பெரிய வெற்றியை பெற்றோம். 2019 மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். தமிழ்நாட்டு மக்கள் திரு ராகுல் காந்தி தான் பிரதமராக வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்தார்கள். உங்களுடைய சர்வே நீங்க எடுத்து போடுறீங்களே, தமிழ்நாட்டுல யாருக்கு பிரதமராக வாய்ப்புன்றத போடுறீங்களே, யாருக்கு வருது? திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு தான் கிராஃப் ஏறிக்கிட்டே போகுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அதே போல இப்ப 2024 இவர்கள் வேண்டாம், பாஜக இருக்கக்கூடாது, பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. 2024 பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியா என்ற அடையாளத்தை அழித்து சாமானியர்களுக்கு கேடு விளைவிக்கும் ஒரு அரசாக அது மாறிடுச்சே. மிகவும் கேடு விளைவிக்கக்கூடிய அரசாக இருந்துவிடும். அது இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு திடமான முடிவு, பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த ஒற்றை இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். சோ தமிழ்நாட்டு மக்களுடைய அதாவது தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஒரு டிசைசிவ் டெசிஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி உறுதியாக சென்று கொண்டிருக்கிறார். நாங்க அங்கேயும் இருக்க மாட்டோங்க, இங்கேயும் இருக்க மாட்டோங்க, அவங்களும் மோசங்க இவங்களும் மோசங்க, நான் வீட்டுல இருங்க. ஓகே, ஒரு முக்கியமான பாயிண்ட் எழுப்பியிருக்கிறீங்க, அதை நான் முன்னெடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். திரு மணிகண்டன் ஆன்சர் பண்ணுங்க. அவங்க பாஜக வேண்டாம், பாஜக நாட்டுக்கு தீங்குன்னு ஒரு கிளியரான பொசிஷன் எடுக்கிறாங்க. இது நாடாளுமன்ற தேர்தல், யார் மத்தியத்தை ஆள போறாருங்கிறதுக்கான தேர்தல். அவங்க பாஜக வரணும், மோடி நல்லாட்சி கொடுத்துருக்காருன்னு பிஜேபி சொல்றாங்க. உங்களுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு? என்ன நரேட்டிவ்ல நீங்க எதிர்கொள்ள போறீங்க? இந்த ரெண்டு நரேட்டிவ்க்கு மத்தியில உங்களோட ஸ்பேஸ் குறைஞ்சிடாதா? அதிமுக ஸ்பேஸ். அதிமுகவை பொறுத்தவரையும் காங்கிரஸ் நாட்டுக்கு கேடு, திமுக தமிழ்நாட்டுக்கு கேடு. இதுதான் அதிமுகவோட அடிப்படை. அதாவது மத்தியில் நீங்க புரட்சித் தலைவர் காலத்துல அதிமுக அமைச்சர்களுக்கு நல்லது, அதிமுக அமைச்சர்களுடைய நீங்க இங்க கம்பு சுத்திட்டு அங்க போய் கால்ல விழுறீங்களா? உங்களை மாதிரி இருக்கிறோம் இல்ல, இங்க கம்பு சுத்திட்டு டெல்லியில போய் வெள்ளக்கொடி காமிச்சு கால்ல விழுறீங்களா? காப்பாத்துறீங்களா? மனுஷியாலும் டெல்லிக்கு போறோம், காப்பாத்துங்க. உங்களோட பிரச்சனையே தான். ஒருத்தர் பேசுறப்ப பேஷன்ஸா வெயிட் பண்ணுங்க. கூட்டு புது கத்த சண்டை கடை மாதிரி நாங்கதான் சொல்லிட்டு ஹரி, மோடியும் வேண்டாம், கார்கே டாடியும் வேண்டாம்னு சொல்றோம். மாநில நலன் சார்ந்த விஷயத்துல மந்திரி சபையில போய் துண்டு போட மாட்டோம். இப்பயே சீட்டு பேரம் பேசுறப்ப நாங்க ஜெயிச்சுட்டா எனக்கு எந்த துறை கொடுப்பேன்னு கேட்க மாட்டோம். இஷ்யூ பேஸ்ட் சப்போர்ட். எந்த மோடி வந்தாலும் சரி, கார்கே டாடி வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் இஷ்யூ பேஸ்ட் தமிழக நலன் சார்ந்த விஷயத்துக்கு சப்போர்ட் தான் பண்ணுவோம். மந்திரி சபைக்கு துண்டு போட மாட்டோம், பங்கு பிரிக்க மாட்டோம். தெளிவா சொல்லிட்டாங்க. ஓகே, பாயிண்ட் டேக்கன். அந்த நரேட்டிவ் எடுபடாத திரு சரவணன் இறுதி கருத்தா வச்சுக்கோங்க. நான் மற்றவங்களோட இறுதி கருத்து கேட்க இஷ்யூ பேஸ்ட் சப்போர்ட்றாங்க. கரெக்ட். அதிமுக எப்பவுமே இஷ்யூ பேஸ்ட் தான். என்ன இஷ்யூ? அவர்களுடைய ஊழல் சார்ந்த இஷ்யூ, அவர்களுடைய அமலாக்கத்துறை சார்ந்த அந்த ஊழல் வழக்குகள் சார்ந்த இஷ்யூஸ். இந்த இஷ்யூஸ்ல அவங்களை யாரு காப்பாத்துவாங்களோ அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இப்பவும் சொல்றேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியை விமர்சிக்க மாட்டார். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டு வருகிற இந்த ஒன்றிய பாஜக அரசை நோக்கி கேள்வியை எழுப்ப மாட்டார். கேள்வியை எழுப்பினால் அமலாக்கத்துறை எல்லா அதிமுக அமைச்சர்களையுமே சிறையில் அடைக்கும். அந்த ஒரே பயத்தின் காரணமாக பாஜகவை எதிர்க்க திராணியற்று இங்க இது நாட்டுக்கு கேடு, அது வீட்டுக்கு கேடுன்னு வசனம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே, 10 செகண்ட்ஸ் திரு மணிகண்டன், ரொம்ப சுருக்கமா. மோடி எதிர்ப்பீங்க தானே? நிச்சயமாக எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற போகின்ற அதிமுக நிச்சயமாக மோடி ஒன்னும் கடவுள் அல்ல. மோடியும் எதிர்ப்பும், அவங்க டாடியும் எதிர்ப்பும், அதுல சந்தேகமே இல்ல. மாநில நலம் சார்ந்து உண்மையான எதிர்கட்சியாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் செயல்படுகிறது. சந்தேகமா இருக்கு. பேச வேணாம்னு சொல்லுங்க. உங்களை மாதிரி சட்டம் போட்டுட்டு டெல்லியில போய் வெள்ளப்படி காமிச்சு காப்பாத்து மோடி சாமி அப்படின்னு காரணம் இவங்க எந்த பாஷையில வேணா கத்துட்டோம். நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு என்ன செய்திருக்கிறார் என்பது தமிழக மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு விவசாயிகளுக்கு அக்கௌண்ட்ல 6000 ரூபாய் போய் விழுது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஜல்ஜீவன் திட்டம், 2 கோடி பேர் முத்ரா லோன் தமிழகத்தில் வாங்கியிருக்காங்க. 6.97 லட்சம் கோடி தமிழகத்திற்கு செய்யப்பட்டிருக்கிறது. கொடுத்துருக்கிற ஜிஎஸ்டியில் 41% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் 50% ஜிஎஸ்டி தமிழக அரசு வாங்கி எதுவுமே பண்ணல. திமுக அரசு எதுவுமே பண்ணாம மக்களுக்கு மொட்டை போடுது. மோடி தான் நமக்கு எல்லாம் பண்றாருன்னு மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். நாங்க மக்களை நம்புறோம். இந்த கட்சி அந்த கட்சி, நாங்க மக்களை நம்புறோம். மக்களை நம்பி மக்களுக்கு செய்திருக்கிற சேவைகளை நம்பி களத்தில் இறங்கும். ஓகே, பாயிண்ட் டேக்கன். ப்ரொஃபசர், இறுதி கருத்து.
இல்ல அவரு சொன்னாரு மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு நிறைய பண்ணியிருக்குன்னு. ஆனால் வட மாவட்டங்கள் 4, தென் மாவட்டங்கள் 4ல வரலாறு காணாத மிகப்பெரிய சேதம். ஆனால் தேசிய பேரிடர் நிதியிலிருந்தும் அல்லது அரசினுடைய நிதியிலிருந்தும் மோடி அரசு இடைக்கால நிவாரணமாக ₹1 இன்னும் கொடுக்கல. இதுதான் மக்கள் மனசுல இருக்குது. கருத்துல போய் சொல்லிட்டு அப்படியே போயிடக்கூடாது. 1700 கோடி கொடுத்திருக்கிறோம். 4 தென் மாவட்டங்கள்ல 9 ஹெலிகாப்டர், ஏர்போர்ட், ஜெமினி படகுகள் எல்லாரையும் அனுப்பி 45,000 பேரை மீட்டிருக்கிறோம். தமிழக அரசாங்கம் என்ன செய்து கிழித்தது? உங்களுடைய கூட்டணி அரசாங்கம் என்ன செய்து கிழித்தது? சொல்லுங்க பாப்போம். ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தீங்களா? இங்க வேலைச்சேரியில குடும்பத்தோட நின்னவனுக்கு ஒரு போட் அனுப்பிச்சீங்களா? ஒரு போட் அனுப்பிச்சீங்களா? இறுதி கருத்துல அபாண்டமா பேசக்கூடாது. 1700 கோடி இன்னைக்கு அவங்க அக்கௌண்ட்ல இன்னைக்கு 6,000 ரூபாய் பேசுறாங்க. நாங்க கொடுக்குற காசு எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க அப்பா மட்டும் காசு கொடுக்கல, நாங்க கொடுக்குற காசு கொடுக்குறாங்க. கரெக்டா பேசுறீங்க. மக்கள் வரி பணத்தை நாங்க மக்களுக்கு கொடுக்குறோம். இவங்க ஊழல் பண்றதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. மக்கள் வரி பணத்தை மக்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கிராம சாலைகள் திட்டம் நரேந்திர மோடி போட்டு கொடுக்கிறாரு. உங்க தமிழக அரசாங்கத்துடைய பள்ளி கட்டிடங்கள் நரேந்திர மோடி காசு கொடுக்கிறாரு. ஊராட்சி நடக்கிற அத்தனை விஷயங்கள் நரேந்திர மோடி காசு கொடுக்கிறாரு. மொத்தமா இங்க தமிழக அரசாங்கம் தமிழக மக்களுக்கு நடக்கிற அனைத்து விஷயங்களும் நரேந்திர மோடி மத்திய அரசு கொடுக்கிற காசு நடக்குது. அபாண்டமா பேசக்கூடாது. அடுத்தவங்களை பேச விடாத ஒரு வெற்றி நீங்க நினைங்க. மக்கள் புரிந்து கொள்வாங்க. மோடி அரசு மிகப்பெரிய துரோக அரசு, தமிழனுக்கு வஞ்சானை செய்திருக்கிற அரசு என்பது தமிழர்களுக்கு தெரியும். தமிழர்களுக்கான ஒரு தமிழை பற்றி பெருமையாக பேசின, தமிழ் சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழின்னு சொன்ன ஒரே பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. தமிழை ஒன்றியத்தில் ஆட்சி மொழி ஆக்குங்க. முதல்ல நீங்கள் தமிழை பத்தி தமிழகத்தை நாங்களா காப்பாத்திருக்கோம். தேசிய கல்விக் கொள்கையில தமிழ் நாங்க காப்பாத்திருக்கோம். உங்க திமுக அரசு காப்பாத்தல. குழி தோண்டி புதைச்சிருக்கு தமிழ. இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு தமிழ் பேச தெரியல சார். அதுக்கு காரணம் உங்களுடைய கூட்டணி அரசு. நன்றி, வணக்கம். மன்னிக்கணும், டைம் இல்லை. நன்றி, வணக்கம்.